கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலவேளையிலும் கூட நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபைக்காகவும் ஒரு இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும், ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, நீர் எங்களை கடந்து போன வாரங்கள் எல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து, ஆண்டவருடைய கரத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் எங்களை பாதுகாத்து, ஆண்டவர் ஒரு நிமிஷத்தை கூட எங்களுக்கு தானமாய் கொடுத்து, ஒரு வாரத்தை கூட எங்களுக்கு தானமாய் கொடுத்து, ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை ஆராதிக்க கடந்து வந்தீரே, கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. உலகத்திலே யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும், உலகத்திலே யாருக்கு கிடைக்காத ஒரு வல்லமைகளையும், உலகத்திலே யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து இந்த ஆராதனை வேளையில கூட்டி சேர்த்து உம்மை பாடி ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காகவும் இரக்கத்திற்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை உம்மை பாடி ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்குள்ளே ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தொடக்க முதல் முடிவு வரை என் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு ஆண்டவரே பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி பாடி ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒன்று ரெண்டு பாடல்களை பாடி ஆராதிக்க கடந்து செல்கிறோம். என் தேவனுடைய நாமம் எங்களோடு கூட இருப்பதாக நல்ல முறையில பாடி ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏனென்றால் இது கடைசி காலமாய் காணப்படுகிறது. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரிடத்திலே என் ஆவி உதித்ததுன்னு சொல்லி இருக்கிற பிரகாரமாய் உம்மை பாடி ஆராதிக்க கடந்து வந்திருக்க எங்களுக்குள்ளே ஒரு ஒளியானது உதிக்க தேவனை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். அன்பு தேவச்சனமே, கடந்து போன நாட்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையினால் நம்மளை பாதுகாத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினால் என்னை பாதுகாத்திரே அப்படிங்கிற பாடல்களை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்கிற பாடலை உற்சாகத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே பாடி ஆராதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கைகளை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்திலே, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் உண்மையால ஒரு மதிலை தாண்டுவேன் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி பாடி ஆராதிக்க பார்ப்போம். ஆரம்பத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி முதலாவது சொல்லுங்க, என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உம்மைய பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன், எனக்குள்ள உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே, என்னை பாடி ஆராதிக்க வந்திருக்கிறேன், என்னை துதிக்க கடந்து வந்திருக்கிறேன் ஐயா, என்னை பிரஸ்தாப கடந்து வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னில் மகிமைப்படுவீரார் நினைக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி, ஓ உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, ஒரு திசை கூட உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. ஒரு விசை கூட, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, ஐயா ஸ்தோத்திரோ, ஏசையா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே.
ஒரு விசை கூட எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஒரு விசை கூட மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. அப்படி என்ன அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வாளியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வாளியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வாழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வாழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவர். அப்படி என்றா அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தே, ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தே, என்னாலும் தாங்கிக் கொண்டே, என்னாலும் தாங்கிக் கொண்டே. ஒரு விசை கூட ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தே, ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தே, என்னாலும் தாங்கிக் கொண்டே, என்னாலும் தாங்கிக் கொண்டே. ஐயா ஸ்தோத்திர். கைகளை தட்டி ஏசையா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காத்தி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடு. உள்ளத்திலிருந்து இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்தே, அதிசயம் செய்தே, அற்புதம் செய்தே, அதிசயம் செய்தே, அப்பனை உம்மை துதிப்பே, அப்பனை
உம்மை துதிப்பே. அற்புதம் செய்தி அதிசயம் செய்தி, அற்புதம் செய்தி அதிசயம் செய்தி, அப்பனை உம்மை துதிப்பே, அப்பனை உம்மை துதிப்பே. ஒரு விசை கூட அற்புதம் செய்தி அதிசயம் செய்தி, அற்புதம் செய்தி அதிசயம் செய்தி, அப்பனை உம்மை துதிப்பே, அப்பனை உம்மை துதிப்பே. ஐயா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஐயா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஐயா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ. எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கி. ஆண்டவர் சமூகத்திலே எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரோ ஏசையா ஸ்தோத்திரோ. கைகளை தட்டி அப்பா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ சொல்லுங்க. மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஆண்டவர் சமூகத்திலே மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஆண்டவர் சமூகத்திலே அப்பா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரோ. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவர். ஒரு விசை கூட பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவர். ஒரு விசை கூட பலத்தால், பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவர். அப்படி என்ன அப்பா ஸ்தோத்திரம். கைகளை தட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரோ ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் கைகளை தட்டி ஆண்டவரே எங்களை மான்களை போல ஓட செய்தீரே. ஆண்டவரே கடந்து போன நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உலகத்தை ஆட்டி படைக்கிற எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள் ஆண்டவரே கடந்து வந்தாலும் எங்களை மான்களை போல ஓட செய்தீரே. உம்முடைய பலத்தினாலே எங்களை இடைகட்டி பாதுகாத்தீரே. ஆண்டவரே எங்களை செம்மையாய் வழி நடத்துறீரே. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் ஓ ராத்தாரி பானா அப்பா ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே என்னை இடைகட்டி பாதுகாத்து இம்மட்டு வழி நடத்தின எபினேஸ்வருக்கு கைகளை தட்டி ஓ ராத்தா நாமா நாதா ஓ ராக்காரி பலபௌடா கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்திலே அந்நிய பாஷையிலே அன்பு தேவசனமே யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நினைக்கிற பிள்ளைகளை கைகளை தட்டு ஓ ராதா நானா பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே,
வாழ வைத்தவரே. அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடு. ஒரு விசை கூட இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, இம்மட்டும் காத்தி இனிமேலும் காப்பி, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடு. ஓ அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. அற்புதம் செய்தே அதிசயம் செய்தே, அற்புதம் செய்தே அதிசயம் செய்தே, அப்பனை உம்மை துதிப்பே, அப்பனை உம்மை துதி. அற்புதத்தின் தேவன், அற்புதம் செய்தே அதிசயம் செய்தே, அற்புதம் செய்தே அதிசயம் செய்தே, அப்பனை உம்மை துதிப்பே, அப்பனை உம்மை துதிப்பே. ஐயா ஸ்தோத்திரோ, கைகளை தட்டே, ஏசப்பா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே. ஆண்டவர் சமூகத்திலே மதிலை தாண்டிடு. அப்படி என்றா ஐயா ஸ்தோத்திரோ, ஏசையா ஸ்தோத்திரோ, அப்பா ஸ்தோத்திரோ, ஏசையா ஸ்தோத்திரோ. கடைசியாக எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கின். ஆண்டவர் இருளை மாற்றுகிற தேவன், வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி, எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஐயா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ. மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஆண்டவரே மான்களை போல கைகளை தட்டி ஓடாதா, மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. அப்பா ஸ்தோத்திரோ, ஏசப்பா ஸ்தோத்திரோ, ஐயா ஸ்தோத்திரோ. ஆண்டவர் இல்லாத ஒரு சமாதானம், ஆண்டவர் இல்லாத ஒரு சந்தோஷம். அன்பு தேவ ஜனமே, உலகத்தில் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை என் தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், என் ராஜாதி ராஜன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, யாரெல்லாம் அவரை பாடி ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையாக அவரை தொழுது கொள்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று நினைக்கிற தேவன் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அப்படி என்ற ஆண்டவர் சமூகத்திலே அவரை பாடி ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை என்னை நிரப்புங்க, உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன், என்னுடைய விளக்கை என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டுமாய் நினைக்கிறேன் ஐயா. என்னை தாமே உம்முடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீர் இல்லாத
எனக்கு வேண்டாம் அப்படி நினைக்கிற பிள்ளைகள் அபிஷேகத்தோடு ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இம்மட்டும் என்னை காத்தீர், இனிமேலும் எங்களை காப்பீர் ஐயா. அப்படி நினைக்கிற பிள்ளைகள் இம்மட்டும் காத்தே இனிமேலும் காப்பே, இம்மட்டும் காத்தே இனிமேலும் காத்தே, என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடு. ஓ ராகாதானா, ஆண்டவரே இம்மட்டும் காத்தீரையா, எங்களை இனிமேலும் காப்பீர் என்கிற விசுவாசத்தோடு உங்களை பாடி ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற அன்பு தேவ சனம பிள்ளைகளை நீங்க நிரப்பீராக, நீங்க நிரப்புங்க ஐயா. எங்கள் மேல் மகிமை படுவீராக, எங்களை முழுவதுமாக ஆண்டவரே எங்களை முழுவதுமாக எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஓ ராகாதானா, கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஆண்டவரே எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஐயா. எங்களை மான்களை போல கடந்து போன நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, உலகத்திலே எத்தனையோ ஆபத்துகள் அனார்த்தங்கள் எத்தனையோ வியாதிகள் வந்த பொழுதும் ஆண்டவர் எங்களுடைய கரத்தினால பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்னும் உள்ள நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் யாரெல்லாம் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ ராகாதானா மாமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே கடந்து போன நாட்கள் எல்லாம் மான்களை போல ஓட செய்தீரே, எங்களை மான்களை போல ஓட செய்தீரே. எத்தனையோ பலவீனங்கள் வந்த பொழுதும், எத்தனையோ பாடுகள் வந்த பொழுதும், எத்தனையோ பிரயாசங்கள் வந்த பொழுதும், எத்தனையோ நிந்தனைகள் வந்த பொழுதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடைசியாக கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே ஆண்டவரே இம்மட்டும் காத்தீரையா, நீர் இனிமேலும் எங்களை காப்பீர் என்கிற விசுவாசத்தோடு உம்மை துதிக்க நினைக்கிறோம் ஐயா. எங்கள் மேல் மனதுருவீராக, எங்கள் மேல் இறங்கி வருவீராக, எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிப்பீராக. நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஓ சாந்தானா மாமா, கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஓ சாந்தானா மாமா, கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி இதோ மானுஷரின், கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர். மனுஷர்கள் யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத ஒரே ஒரு நேசர் நீர் மட்டும்தான். எங்களுடைய நடுவிலே நீர் இருக்க வேண்டும். ஆட்சேபிக்கிறோம். உமக்கு சிங்காசனம் ஆண்டவரே உமது பாதபடி எங்களை பாதுகாக்கட்டும். நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே சொல்லுங்க. ஓ சாதானா மாமா, கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே மாமிச கண்களை மூடிக்கொண்டு ஆவியின் கண்களை திறந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நீங்கள் மத்தியில் உலாவிடும் என்னோடு வாசம் செய்யோ. கைகள் எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்படுவீரா. எங்களை ஒரு பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்க. நினைக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி கைகள்
எல்லாரும் வானத்துக்கு நேராக உயர்த்தி சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோ இயேசுவே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு ஆண்டவரே பாடல் பகுதி ஆசீர்வதித்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் பேச போற வார்த்தையே நல்ல ஒரு மன்னாவை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. மீதமுள்ள நேரத்தை நம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, விசேஷமாக ஒரு முறை கூட இந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில் இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நல்ல பாடி ஆராதிக்க என் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான மேலான பாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், காலமோ கடைசியாயிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நாமும் அவருடைய வருகையிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக என் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நிச்சயமாக உங்கள் நடுவிலும் அமை ஸ்தோத்திரம் நம் நடுவிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனமே, இந்த வாரத்திலும் கூட நம்ம நேரடியாக கர்த்தருடைய திருவார்த்தைக்குள் கடந்து போக போகிறோம். ஒவ்வொரு வாரங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆழமான வார்த்தைகளையும் ஆழமான சத்தியங்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேதத்திலே தெளிவாய் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, இந்த திருவசனத்தை கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வெறும் கேட்கிறதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்கள் இருந்தால் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமான காரியம். அதனால தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவி எழுதி வைத்திருக்கிறார். இது கேட்கிறதுனால மட்டுமல்ல, இதன்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நிச்சயமாக கர்த்தர் வேதத்திலே சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போக போகிறோம். இந்த வாரத்திலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களை இந்த நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 2 வசனங்களிலே
ஆண்டவர் இந்த வாரத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அல்லது இந்த வாரத்தில் இந்த 2 வசனங்களில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம்? எனக்கு ஸ்தோத்திரம். மிகவும் பிரியமான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே மறைக்கப்பட்டவர்களை, உலகத்தால் மறைக்கப்பட்டவர்களை என் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே உலக ஜனங்களினால் ஒருவேளை தகுதி இல்லை என்று சொல்லி, ஒருவேளை உலகத்தின் எந்தவித ஸ்தோத்திரம் ஞானம் இல்லை என்று சொல்லி, ஒருவேளை உலகத்தின் எந்தவித பர்சனாலிட்டி இல்லை என்று சொல்லி, ஒருவேளை உலகத்தினுடைய எந்த விதத்திலும் தகுதி அற்றவர்களை என்று சொல்லி உலகத்தால் மறைக்கப்பட்டவர்களை இந்த கடைசி நாட்களில் என் கர்த்தர் அவருடைய கரங்களில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த போகிற நாட்களுக்குள் நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். இந்த வேத பகுதியில் நமக்கு நன்றாக தெரியும், 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தை எழுதினது யார் என்று கேட்டால் நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் தன்னுடைய 2வது நிருபமாகிய தீமோத்தேயுவை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, போராட்டம் நல்லதென்று சொன்ன ஒரே ஒரு தேவனுடைய மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமே. ஆகிலும் இந்த வாரத்திலே இந்த 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே பலரும் ஸ்தோத்திரம் பிரசங்கிக்காத, அல்லது பலரும் பேசப்படாத, பலரும் இன்றைக்கு இப்படி ஒரு பேரை கூட அறியப்படாத ஒரு நபரை குறித்து தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேட்க போகிறீர்கள். யாவரும் வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 12வது வசனம், தீகுக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன், துரோவோ பட்டணத்தில் இருக்கிற கார்ப் என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா என்கிற வேத பகுதி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்திலே, இந்த அதிகாரத்திலே மறைக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து தான் இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 12வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது கேட்டிருப்பீர்கள், தீகுக் ஸ்தோத்திரம் என்கிற ஒரு நபரை குறித்து அல்லது ஒரு தேவ மனிதரை குறித்து இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தேவ மனிதர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வாரத்தில் இப்படி ஒரு பேரை வாசித்திருக்கிறோமோ அல்லது யாராவது பேசி கேட்டிருக்கிறோமோ, இந்த திகுக் என்று சொன்னாலே யாரும் இதுவரைக்கும் பேசப்பட்டதில்லை, இவரை குறித்து யாரும் அதிகமாய் பிரசங்கித்ததில்லை, அல்லது இவரை குறித்து யாரும் இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் உயர்த்தி பேசினதையும் நான் கேட்டதில்லை. கடந்த நாட்கள் இந்த தீமோத்தேயுவின் புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த மறைக்கப்பட்ட தேவ மனிதனை என்னுடைய உள்ளத்திலே ஆராய்ந்து காட்டினார். இன்றைக்கு இதே போலத்தான் அநேக பிள்ளைகள் தேசத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை உலகத்தின் டேலண்டுகள் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தின் அழகு இல்லாமல் இருக்கலாம், உலகத்திலே எந்த விதமான பர்சனாலிட்டிஸ் அல்லது உலகத்திலே ஸ்தோத்திரம் எந்த வித பொருளாதாரத்தில் உயர்வு கூட இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனா தேவன் பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் இருந்தால் கர்த்தர் அவர்களைத்தான் இந்த கடைசி நாட்களிலே தேவ கரத்தில் எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த தீகுக்குவை குறித்து பெரிய முகவிரைகளை சொல்லி நான் பிரசங்கத்தை நீட்ட விரும்பவில்லை. இந்த அதிகாரத்திலே அல்லது 2 தீமோத்தேயு புத்தகத்திலே எதற்காக கர்த்தர் தீகுக்குவை பயன்படுத்தினார்? நல்ல கவனிங்க. இந்த பிரசங்கத்துடைய ஆரம்பத்தில் உங்களை யாராவது பார்த்து பயனற்றவர்கள் என்று சொல்லி இருக்கலாம், ஒருவேளை தகுதியே இல்லாதவர்கள்
என்று சொல்லி இருக்கலாம். அப்படி இருந்த ஒரு தேவ மனிதர் தான் இந்த இடத்துல நீங்க வாசித்ததான திஹூக் என்கிறதான ஆமென் ஒரு தேவ மனுஷன். உலக பார்வையிலே தகுதியற்றவர், யாருக்கும் வேண்டாதவர். அல்லேலூயா. பவுலை குறித்து பிரசங்கம் பண்ணி கேட்டு இருக்கிறோம். ஆமென். தீமோத்தேயுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கேட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திஹூக்குவை இதுவரைக்கும் யாரும் பேசி நம்ம கேட்டதில்லை. இந்த வாரத்தில் கேட்க போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறார். அல்லேலூயா. அரண்மனையில் இல்ல. ஆமென். எந்த ஆமென் ஸ்தோத்திரம் சகல பொருட்களினால் நிரப்பப்பட்ட வசதியான இடத்தில் இருந்து இந்த தீமோத்தேயுவின் புத்தகத்தை எழுதவில்லை. மாறாக ஒரு சிறைச்சாலையில் இருந்து இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அவர் எழுதும்போது வேதம் சொல்லுகிறது, 2 கைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் கட்டி இருக்க, 2 கால்களும் கட்டி இருக்க. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த தீமோத்தேயுவின் புத்தகத்தை எழுதி எப்படியாவது தீமோத்தேயுடைய கரத்திலே கொடுக்கும்படி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தீமோத்தேயு ஆமென் ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகாரங்களை எழுதிவிட்டார், நிருபத்தை எழுதிவிட்டார். எழுதி முடித்தவுடனே இப்பொழுது எப்படியாவது இந்த தீமோத்தேயு புத்தகத்தை கொண்டு போய், இந்த லெட்டரை கொண்டு போய், இந்த கடிதத்தை கொண்டு போய், இந்த நிருபத்தை கொண்டு போய் எப்படியாவது அவன் தேவ மனுஷனா இருக்கிற தீமோத்தேயுவின் கரத்திலே சேர்க்க வேண்டும். மிக கடினமான பொறுப்பு. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆட்களை தேடுகிறார். யாரும் முன்வரவில்லை. காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிற இடம் சிறைச்சாலை. எழுதப்பட்ட இந்த லெட்டரை, எழுதப்பட்ட இந்த நிருபத்தை சிறைச்சாலையில் சென்று தைரியமாய் வாங்குவதற்கு ஒருவர் கூட முன்வரவில்லை. இன்னைக்கு ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிற நபர்களை நீங்க பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் நிறைய வீடுகளில் யாரை ஊழியக்காரராக அர்ப்பணிப்பார்கள் தெரியுமா? உலகத்தில் யாருக்கும் வேண்டாம் படிப்பில்லாதவர்கள், உலகத்தில் அழகில்லாதவர்கள், எந்த விதத்திலும் திறமையற்றவர்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பார்கள். காரணம், அவர்கள் இந்த உலகத்துக்கு வேண்டாம். ஆனால் உலகம் அவை ஸ்தோத்திரம் சகலவித தகுதிகளை பார்க்கும்போது பரலோகம் உலகத்தால் தகுதி இழந்தவர்களை பரலோகம் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வீட்டில உலகத்தால் தகுதி இல்லை. ஆமென். ஒருவேளை ஸ்தோத்திரம் உலகத்துல யாருக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு பகல் ஆராதனையிலே தள்ளி இருந்தால் ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களிலே உலகத்தால் தள்ளப்பட்ட உங்களை என்னையும் இந்த கடைசி நாட்களிலே என் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருந்தா 2 கரங்களை வானத்துக்கு நேர உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உலகம் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சு, உலகத்தில் எனக்கு தகுதி இல்லை. உலகத்துல எந்த விதமான அவை ஸ்தோத்திரம் அழகும் அந்தஸ்தும் ஆசையும் எனக்கு இல்லை என்று சொல்லி உலகம் நமக்கு அவை சான்றிதழ் எழுதி கையில் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் தீகுக்குவை போல உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்டவர்களை என் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல சிறைச்சாலையில் இருக்கிற கடிதத்தை எப்படியாவது சமன் கொண்டு சேர்ப்பதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கும் போது பலரும் ஓடிவிட்டார்கள். இந்த கடைசி நாட்களில் அநேகர் ஓடி இருக்க, அநேகர் தூரமாய் போயிருக்க, உங்களையும் என்னையும் மறைக்கப்பட்ட நம்மை, மறைக்கப்பட்ட நம்ம குடும்பத்தை, மறைக்கப்பட்ட நம்ம ஊழியத்தை, மறைக்கப்பட்ட அவன் நம்முடைய அபிஷேகத்தை என் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல தீகுக் மறைக்கப்பட்டிருந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க.
தீகுக்கு உடனே அவன் முன் வருகிறார். நான் சென்று இந்த கடிதத்தை வாங்கி நான் தீமோத்தேயுவின் கையில கொண்டு கொடுப்பதற்காய் ஆயத்தமாக போகிறேன். நல்ல கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார், சூழ்நிலைகளை அர்ப்பணிக்கிறார். அவன் ஒருவேளை இதை வாங்க போகும்போது அவன் ரோமா கவர்மெண்ட் மாத்திரமல்ல, சிறைச்சாலையின் அதிகாரிகள் சுட்டு கொண்டாலும் ஜீவன் அந்த இடத்துல போய்விடும் தெரிந்தும், ஆபத்தென்று தெரிந்தும், ஹல்லேலூயா, கடினம் என்று தெரிந்தும் தீகுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். நல்ல கவனிங்க, ஹல்லேலூயா. என் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் வேலைக்காக அல்ல, உலகத்துடைய சம்பாத்தியத்திற்காக அல்ல, கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுடைய குடும்பத்தை, உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவியை, உன்னுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் மறைக்கப்பட்டிருக்கிற உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மறைக்கப்பட்ட எங்களை, ஹல்லேலூயா, இன்னைக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை என் கர்த்தர் பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ளாக ஆமென் ஆவியில் ஒரு உணர்வு வரட்டும், ஆவியில் ஒரு உணர்ச்சி வரட்டும், ஆவியில் ஒரு அபிஷேகத்தில் பலன் வரட்டும். ஆண்டவரே, இந்த தீகுக் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஆபத்தை கூட எண்ணாமல் அடுத்த அடி வைத்த போது தீகுக்கை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினாரோ அதே போல உங்களையும் என்னையும் இந்த கடைசி நாட்களில் என் கர்த்தர் பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். கவனிங்க, தீகுக் என்கிற தேவ மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை ஆபத்துக்கு அர்ப்பணித்து சிறைச்சாலையில போய் லெட்டர் வாங்குவதற்கு புறப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, தீகுக்குவை அனுப்பினார். ஆமென். எதற்காக அனுப்பினார் தெரியுமாங்க? அவன் சோத்திரம், உலகத்தின் பட்ட படிப்புக்கு அல்ல, தேவைதான். உலகத்தின் ஞானம் நமக்கு வேண்டும் தான். உலகத்தின் வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் ஞானம் கர்த்தருடைய பார்வைக்கு பைத்தியமாயிருக்கிறது, பைத்தியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தீகுக்கு எதற்காக அனுப்பப்பட்டார் தெரியுமா? உலகத்தின் பட்ட படிப்புக்கு அல்ல, ஆமென், உலகத்தின் சான்றிதழை பெறுவதற்கு அல்ல. ஒரு ஆபத்தான வேலை, எப்படியாவது கர்த்தர் கொடுத்த பொறுப்பை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு தீகுக்கு புறப்படுகிறார். ஹல்லேலூயா. புறப்பட்டது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல ஸ்தோத்திர 12:13 வசனம் சொல்லுகிறது, தீகுக்கு போய் சிறைச்சாலையில அந்த கடிதத்தை வாங்கி விட்டார், அந்த லெட்டரை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இப்பொழுது தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க, அர்ப்பணிப்போடு நீங்க ஒரு அடி கால் எடுத்து வச்சா ஒவ்வொரு அசைவுகளையும் என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. அதன் மூலம் வருகிற ஆபத்துகள், அதன் மூலம் வருகிற எதிர்ப்புகள், கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுகிற நேரத்தில் உங்களுக்கு 4 திசையிலும் இருந்து போராடுகிற சகல கிரியைகளுக்கு நேராக என் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. தீகுக்குவை போல நாங்களும் புறப்பட போகிறோம். இந்த பேரை கேட்டதே இல்லைல்ல, இந்த பேரை குறித்து ஒருவரும் இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட தேவ மனிதனை குறித்து பிரசங்கித்து கேட்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தீகுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார், ஆமென், ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்தார். மாத்திரம் அது மட்டும் இல்லைங்க, தீகுக்கு வாங்கி கொண்டு புறப்படுகிறார். இப்ப அவர் புறப்படும் போது வசனம் சொல்லுகிறது, எபேசுக்கு புறப்படுகிறார். புறப்படுகிறார். எங்க நல்ல கவனிங்க, அன்னைக்கு இருந்தது போல, ஆமென், இன்னைக்கு இருக்கிறத போல அன்றைக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இல்ல, அல்லேலூயா, வசதி வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு நல்ல கவனிங்க, வீட்டில் இருந்து கொண்டே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டே ஆமென் இணையதளத்தின் மூலமாக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு எந்த வசதிகள் இல்லை. யாராவது ஒருவர் அர்ப்பணித்து இறங்கி பல தேசங்களிலே கொண்டு வார்த்தையை சேர்ப்பதை அல்லாமல் எந்த வசதிகளும் இல்லை.
அல்லேலூயா. இன்றைக்கு வசதிகள் இருக்கிறது, இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு அர்ப்பணிப்பு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. கர்த்தருக்காக தீகுக்குவை போல இறங்கி கிரியை செய்ய ஆட்கள் இல்லை. வசதிகளை தேடுகிறார்கள், ஆராதிக்க வசதிகளை தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்ல கவனிங்க, எல்லா இடங்களிலும் வசதிகள் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் போது தீகுக்கோ ஒரு வசதிகள் இல்லை. ஆமென். அவர் நேரம் என்ன செய்கிறார்? அன்றைக்கு எபேசுக்கு போவதற்கு பாய்மர படகு 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 பிரயாணம். படகில் பிரயாணம் செய்தவர்களுக்கு தெரியும் படகின் பிரயாணம் எப்படி இருக்கும். அல்லேலூயா. படகிலே பிரயாணம் எப்படி இருக்கும்? நீங்கள் நானும் நினைப்பதை போல வசதியா இருப்பதில்லை படகு பிரயாணம். ஆனாலும் தீகுக்கோ கர்த்தருக்காக ஆமென் எப்படியாவது இந்த கடிதத்தை கொண்டு சேர்க்க போக, அல்லேலூயா, அவர் தன்னுடைய பிரயாணத்தை கூட பொறுப்படுத்தாமல் பாய்மர படகிலே தன்னுடைய லெட்டரை கையில் எடுத்துக்கொண்டு கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட ஆரம்பிக்கிறார். நன்றாக கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. அன்றைக்கு அமை ஸ்தோத்திரம், ஒரு படகை, ஒரு பாய்மர படகை இயக்குவது யார் தெரியுமா? அவை ஸ்தோத்திரம் மனிதன் அல்ல. காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் தான் அந்த படகு பிரயாணம் செய்யும். அந்த படகு கரை ஒதுங்கும், அந்த படகு அவன் முன்போடு கடந்து போகும். அப்படியானால் தீகுக் தன்னுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு பாய்மர படகுல ஏற ஆரம்பித்த போது, அல்லேலூயா, ஒரு பயங்கரமான காற்று அடிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதத்திலே காற்று எதை குறிக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அர்ப்பணித்தார், கடிதத்தை வாங்கினார், பிரயாணத்தை ஆரம்பித்தார். பிரயாணத்தை ஆரம்பித்த போது கடலிலே தீகுக்கு உதவி செய்ய ஒரு நபர் முன்வரவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது காற்று செயல்பட ஆரம்பித்தது. இந்த கடைசி நாட்களிலே தேசம் வியாதியிலே ஒரு உச்ச கடத்தில் எங்கே போவது என்று சொல்லி வழி தெரியாமல் நிற்கும் போது எல்லாருக்கும் வழிகாட்ட மாட்டார். அர்ப்பணித்தவர்களுக்கு காற்று வழிகாட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க குடும்பம் தீகுக்குவை போல இன்னைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருந்தா காற்று நம்மளை நடத்தும், அபிஷேகம் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களாலையும் என்னாலையும் ஆமென் நிச்சயமாய் சொல்ல முடியாது. காற்றுக்கு தெரியும், அபிஷேகத்துக்கு தெரியும், பரிசுத்த ஆவிக்கு தெரியும். இக்கரையிலே பிரயாணத்தை ஆரம்பித்தவர் அக்கறையில கொண்டு சேர்ப்பதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தீகுக் தன் பிரயாணத்தை படகுல ஆரம்பிக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் பிரயாணம் ஆரம்பிக்கும் போது காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொடுத்த லெட்டர் ஒரு பக்கம், ஆமென், தரிசனம் ஒரு பக்கம், ஆவிக்குரிய ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் ஒரு பக்கம். ஆனாலும் ஆண்டவரே ஒருவர் முன்வராமல் இருந்தபோது நான் கர்த்தருக்காக முன் வந்திருக்கிறேன். இந்த காற்றிலே இந்த கடலிலே நான் முங்கி விடாதபடி என்னை அக்கறையில கொண்டு சேர்க்க பரிசுத்த ஆவி என்கிற காற்றை என் வீட்டுக்கு அனுப்புவீராக. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமாய் எங்களை முக்கி போடும்படியா, எங்க வாழ்க்கைகளை உடைக்கும்படியாய், எங்கள் குடும்ப வாழ்க்கையை தகர்க்கும்படியா, எங்கள் தரிசனத்தை உடைக்கும்படியா, எங்களுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் உடைக்கும்படியா ஒரு காற்றை அனுப்ப போகிறார். ஒரு காற்றை அனுப்ப போகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்துவீங்களா? மறைக்கப்பட்டவர்களை என் கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு காற்றை அனுப்ப போகிறார். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியில உணர்கிறேன், அன்றைக்கு வனாந்தரத்தில் அடித்த காற்று மேல் வீட்டு அறையில 120 பேரும் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அடித்த அதே காற்றை என் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் மறைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே,
அநேகரால மறைக்கப்பட்டோம். ஆமென். எங்க பேரை சொல்வதற்கு கூட அநேகர் இன்றைக்கு வெட்கப்படுகிறார்கள். என் குடும்பத்தை பேரை சொல்வதற்கு கூட இன்றைக்கு அநேகர் வெட்கப்படுகிறார்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உலகத்தில் பிரபலமாய் பேசப்படுகிறவர்களை கொண்டு தான் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியுமா? இல்லை, இல்லை. தீகுக்குவை குறித்து யாரும் பேசினதில்லை. தீகுக்குவை யாருக்கும் தெரியாது. என்னைக்கு அர்ப்பணிச்சாரோ, என்னைக்கு பயணத்தை ஆரம்பிச்சாரோ, அன்றைக்கே கர்த்தர் தீகுக்குவை தேசத்துக்கு கொண்டு போவதற்கு தீகுக்குவை என் கர்த்தர் கரங்களில் எடுத்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். இந்த கொடிய நாட்கள் தான் நம்மை கர்த்தர் பயன்படுத்த போகிற நாட்கள். இந்த கொடிய நாட்கள் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த போகிற நாட்கள். வேதம் சொல்லுகிறது, தீகுக்கு புறப்பட்டு காற்று அடிக்கிறது. காற்று ஒரு பக்கம் அடிக்கிறது, ஒரு பக்கம் தரிசனம். ஒருவேளை கர்த்தருக்காக உலகத்தில் எல்லாம் விட்டு, உலகத்தின் ஆடம்பரங்களை விட்டு, உலகத்தின் சுகபோதங்களை விட்டு, உலகத்தில் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தெய்வ பிள்ளைக்காகத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். அர்ப்பணித்த குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீகுக்குவை பாய்மர படகுகளை காற்று ஒரு பக்கம் அடிக்க, தீகுக்கு படகுல இருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்ன நம்பி தரிசனம். ஒரு பக்கம் தேசம் கொடிய வைரஸினால் கலங்கி கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் புதிய புதிய வியாதிகள், எங்க பார்த்தாலும் மரணத்தின் சத்தங்கள், எங்க பார்த்தாலும் அழுகை சத்தங்கள். ஆண்டவரே, என் படகை உலகம் நடத்தவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் படகை நடத்துவாராக, எங்கள் குடும்பத்தை நடத்துவாராக, எங்கள் ஊழியத்தை நடத்துவாராக. இந்த வாரத்தில் எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறங்க தீகுக்குவை போல? ஆண்டவரே, இந்த கடிதத்தை வாங்கி கொண்டு நான் பாய்மர படகுகளை போய்கொண்டு இருக்கும்போது காற்றடிக்கிறது, ஒரு பக்கம் தரிசனம், ஒரு பக்கம் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, ஒரு பக்கம் ஆண்டவரே தேசத்தில் பலவித சோதனைகள் எல்லாம் ஜெயித்து தீகுக் இந்த கடிதத்தை கொண்டு சேர்த்தார். இந்த கடிதத்தை கொண்டு சேர்த்தார். பாருங்க, இடையில கைவிடல. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் பாருங்க, வைராக்கியமா இறங்குவாங்க கர்த்தருக்காக, வைராக்கியமா புறப்படுவார்கள், ஆபத்துகளை கண்டு ஓடி விடுவார்கள். இல்ல, ஆமென். அழைத்த கர்த்தர் ஆபத்தில் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எங்க சின்ன கடன் பாரம், சின்ன கஷ்டம், சின்ன பொருளாதார நெருக்கம் நம்மளை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அவர் சாப்பாட்டுக்கு யோசிக்கல. தீகுக் சாப்பாட்டுக்கு யோசிக்கல. போகிற வழியில நான் என்ன சாப்பிடுவேன்? பாருங்க, தேசத்தின் பொருளாதாரம் விழுந்து கிடக்கிறது. ஆனாலும் எகிப்திலே அவை ஸ்தோத்திரம், கொடிய பஞ்சம் வந்தாலும் அல்லேலூயா, நம்மை கர்த்தர் நடத்துவார். நம் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். அர்ப்பணித்த குடும்பத்தை கர்த்தர் பாதியில் கைவிடுகிறவர் அல்ல. தீகுக் சாப்பாட்டுக்கு யோசிக்கல, ஆமென். வஸ்திரத்துக்கு யோசிக்கல. அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் வஸ்திரம் அல்ல, என்ன தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தீகுக்குவை போல நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருக்கணும். வஸ்திரத்துக்கு யோசிக்கல, சாப்பாட்டுக்கு யோசிக்கல. ஹல்லேலூயா. யாராவது உதவி செய்வாங்களா? இல்லை. காரணம் என்ன தெரியுமாங்க? ஒருவரும் துணிந்து போய் சிறைச்சாலையில வாங்க முடியாத கடிதத்தை தீகுக் வாங்குவதற்கு ஆயத்தப்பட்டார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன், ஆண்டவருக்குள் பெருமைப்படுகிறேன். காரணம், உலகத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக பயன்பட தேசத்தில் எவ்வளவு வறட்சிகள் வந்தாலும் என் கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
இந்த தீகுக்கு கடைசியில் என்ன செஞ்சார் தெரியுமா? முடிக்க போகிறோம். என்ன செஞ்சார் தெரியுமா? லெட்டரை வாங்கி கொண்டு போய் அவர் கொடுத்த உடனேயே அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் விட்டு வந்த தோல் சுருள் மேலங்கியை எடுத்துக்கொண்டு பத்திரமாக கொண்டு சேர்த்தா. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வேலைக்கு யாரும் வரல. இன்னைக்கு ஒருவேளை ஆயிரங்கள் பணங்கள் கொடுத்தா ஆமென் வருவதற்கு அநேகர் இருக்கலாம். ஒருவேளை வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் வருவதற்கு அநேகர் இருக்கலாம். நீங்களும் நானும் தீகுக்குவை போல எதையுமே எதிர்பார்க்காமல் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மறைக்கப்பட்ட தீகுக்குவை கர்த்தர் பயன்படுத்துவது போல என் குடும்பத்தை, எங்கள் சபையை, எங்கள் ஊழியத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கண்களை மூட போகிறோம். கண்களை மூட போகிறோம். நேரம் முடிந்திருக்கிறபடியினால் பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே தீகுக்குவை போல நாங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களும் அநேகர் தள்ளிவிட்டார்கள், யாருக்கு வேண்டாதவர்கள் என்று எங்களை புறக்கணித்து விட்டார்கள். படிப்பில்லை, பதவி இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை. கர்த்தர் சொல்லுகிறா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் கர்த்தருக்கு தேவை. கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு தீகுக்குவை போல நாங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அநேகர் பவுலை பிரசங்கித்து இருக்கிறார்கள், தீமோத்தேயுவை பிரசங்கிக்கிறார்கள். தீகுக்குவை பிரசங்கிக்க இந்த ஆட்கள் இல்லை. மறைக்கப்பட்டவர்களை எடுத்து பயன்படுத்த இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஆனா கர்த்தரோ இந்த லாக்டவுன் நாட்களில், ஆண்டவரே இந்த கொடிய நாட்களில் மறைக்கப்பட்ட அநேக குடும்பங்களை என் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12 வாசிக்க கேட்டோம். ஆமென். தீகுக்குவை கர்த்தர் எபேசுக்கு அனுப்பினார். தேவன் நம்ம அழைத்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவரே எங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. இவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் நடுவில் எங்களை தெரிந்து கொண்டுவதற்கு எங்க தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒருவேளை திட்டம் மறைக்கப்பட்டிருக்கலாம், தரிசனங்கள் மறைக்கப்பட்டது போல இருக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தரிசனங்கள் வெளியே வரட்டும். வாய்களை திறந்து ஜெபமனுங்க, கண்களை மூடி ஜெபமனுங்க. என் கணவனை குறித்த தரிசனத்தை வெளியே கொண்டு வருவீராக. என் மனைவியை குறித்த தரிசனத்தை வெளியே கொண்டு வருவீராக. எங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை வெளியே கொண்டு வருவீராக. ஆண்டவர் இந்த நாட்கள் மறைக்கப்பட்ட சபைகள், மறைக்கப்பட்ட ஊழியங்கள், மறைக்கப்பட்ட ஆராதனைகள் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை தீகுக்குவை போல நாங்களும் வைராக்கியமாய் துணிந்து கர்த்தாவே கர்த்தருக்காய் இறங்கி பாய்மர படகுல எப்படி காற்று தீகுக்கு வழிகாட்டினதோ அதை போல பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இனி நாங்கள் குடும்பமாய் முன்னாடி போக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வாரத்தில் நல்ல வார்த்தையை எங்களுக்காய் அனுப்பினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதும் நீரே பொறுப்படுத்தபடியினால் உமக்கு நன்றி. சகல துதி கனம் மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முடிவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். இந்த வாரத்திலும் கர்த்தர் தொடர்ந்து உங்களை தீகுக்குவை போல கர்த்தர் பயன்படுத்த போகிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெப உதவிகளுக்கு தேவைப்பட்டால் ஆமென், இந்த தொலைக்காட்சியின் கீழ்ப்பகுதியில் எங்களுடைய ஸ்தோத்திரம் ஜெப தொலைபேசி எண்கள் இருக்கிறது, நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.